போஸ்கோ என்னும் நாமம் போக்கிடும் இளைஞரின் சோகம், விதைத்திடும் விடுதலை தாகம், நம்மில் என்றும் தந்திடும் வேகம். இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் வீழ்ந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. பலன் தருவதும் கனி தருவதும் படைப்பின் பகுதிகளை. விண்ணும் மண்ணும் இணையும் போதும் இறைவனும் மனிதனும் பகிரும் போதும் விளைச்சல் 100 மடங்காகும் என்பது விவிலியம் தரும் வெளிச்சம். பெக்கி என்னும் கிராமத்திலும் தூரின் என்ற நகரத்திலும் விழுந்த டொன் போஸ்கோ என்ற விதை வீரியத்தோடு வளர்ந்து விசாலமாக பலன் தந்து கொண்டிருக்கிறது. நூற்று 67 ஆண்டுகளில் இத்தகைய வளர்ச்சி தரும் ஆச்சரியங்களின் ஆணிவேர் புனித ஜான் போஸ்கோ. மகிழ்ச்சி தரும் மாற்றத்தின் மந்திரச் சொல் புனித ஜான் போஸ்கோ. 2 வயதில் பெக்கியில் தந்தையை இழந்து அனாதையானார். ஆனால் பிறகு அனாதைகளின் தந்தையானார். 12 வயதில் பள்ளிக்கு செல்ல இயலாமல் மோலியா பண்ணையில் குழந்தை தொழிலாளியானார். பிறகு குழந்தை தொழிலாளிகளை இருக்கக்கூடாது என்று பள்ளிகளை துவங்கினார். 16 வயதில் கியரியில் தங்க இடமில்லாமல் வீடு வீடாகச் சென்று இரவல் பெற்று கல்வி பயின்றார். பிறகு வீடற்றவர்களுக்கு இல்லங்களை உருவாக்கினார். 26 வயதில் தூரினில் குருப்பட்டம் பெற்ற பிறகு வருமானத்திற்கு வழிகள் பல இருந்தாலும் வாழ வழி இல்லாதவர்களுக்காக தன்னையே அர்ப்பணித்தார். 44 வயதில் வல்தோக்கோவில் தன்னை நம்பி வந்த மாணவர்கள் மீது அதிக நம்பிக்கை வைத்து தனது பணி அவர்களில் தொடர வேண்டும் என்று சலேசிய சபையை உருவாக்கினார். 60 வயதில் அனைத்து நாடுகளையும் சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் முதல் மறைப்பரப்பு குழுவை அனுப்பினார். 72 வயதில் விண்ணகம் சென்று தொடர்ந்து தனது இளைஞர்களுக்காக இறைவனிடம் இறைஞ்சி வருகிறார். ஜான் போஸ்கோ ஒரு சகாப்தம், ஒரு சாகசம், ஒரு மகத்துவம், ஒரு மானுட தத்துவம், ஒரு புகழ்மிகு மனிதர், ஓர் அருள்மிகு புனிதர், ஒரு வரலாறு. இறைவா, இளைஞர்களில் உம்மை கண்டு அவர்களை உம்மில் இணைக்க டொன் போஸ்கோவை தெரிவு செய்தீர். அவர் சென்ற பாதையில் பயணிக்கவும், அவர் தந்த பாடத்தை படிக்கவும், அவரின் பாணியை பின்பற்றவும் அருளைத்தான்.